ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு மறுநாள் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி நாங்கள் வந்துட்டு பெசன்ட் நகர் பீச் போயிருந்தோம். அப்போ எடுத்த வீடியோ தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி நாங்கள் ஒரு வீட்டு பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 ஃபேமிலி சேர்ந்து போனோம் பெசன்ட் நகர் பீச்சுக்கு. கவின் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணான். அவன் வந்துட்டு கடலில் குளிக்கிறதுக்கு பயப்படவே மாட்டான். ஏன்னா அவன் ஒரு 8 மந்த் அந்த டைம்லேயே நாங்கள் வந்துட்டு திருச்செந்தூர் கடலில் கூட்டு போய் அவனை குளிக்க வச்சுருக்கோம். ஸோ வந்துட்டு அவன் கடலுக்கு வந்து கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த டைமில் பாப்பாவையும் நாங்கள் வந்து கடலில் வந்து கொஞ்சம் கால் நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து கீழே இறக்கி விட்டாங்க அவங்க அப்பா. அவளும் கூட பயப்படல, கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தா. நான் தான் சரி வேணாம் போதும், குழந்தை சளி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா உடனே தூக்க சொல்லிட்டேன். ஆனால் கவின் வந்துட்டு அப்படி இல்லை, ரொம்ப விளையாண்டுட்டு இருந்தான். சளி பிடிச்சாலும் பரவாயில்ல, நான் கடலில் தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டிக்கு விளையாண்டுக்கிட்டே இருந்தான். சரி ஓகே, அவன் விளையாடுறான். பாப்பா வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே இந்த பீச் ஓரமாக அவங்க அப்பாவோட கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வாக் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறப்போ. எல்லாருமே அவளை தான் பார்த்தாங்க. அவ்வளோ அழகாக பயப்படாமல் அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு நடந்து போயிட்டு இருந்தா. அப்புறம் நல்லா கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா பீச் மண்ணில் விளையாட வந்துட்டாங்க அண்ணன் தங்கச்சி 2 பேருமே. அந்த திங்ஸ் எல்லாமே பீச்சில் வந்து சேல் பண்ணாங்க. 100 ருபீஸ்ன்னு சொல்லி வாங்கிட்டு 2 பேரையும் விளையாட விட்டாச்சு. பாப்பாவை பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக விளையாண்டுட்டு இருந்தா. மண்ணில் விளையாடுறதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். பாப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போல். ஸோ பாப்பா தம்பி 2 பேருமே விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த டைமில் நானும் செல்ஃபி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பாப்பா தம்பி விளையாடுறத அப்படியே வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் ஓகே, டைம் ஆயிடுச்சு. பக்கத்தில் அஷ்டலட்சுமி டெம்பிள் வேறு இருக்குல்ல, ஸோ டெம்பிள் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த கேம்ஸ் வச்சுருந்தாங்க. மாமா வந்துட்டு கேம்ஸ் விளையாடுறியா அப்படின்னாரு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நானும் விளையாண்டேன். பார்த்திங்கன்னா 50 ருபீஸ்க்கு 10 ரிங் கொடுத்தாங்க. நான் அதில் ஃபஸ்ட்டு ஒரு 5 ரிங் வந்துட்டு போடவே இல்லை. அப்புறம் இல்லை 4 ரிங் வந்துட்டு நான் போடவே இல்லை. 5வது ரிங் வந்து என்ன போட்டேன் அப்படின்னா, அந்த காஃபி குடிப்போம்ல கப்பு, அதில் போய் விழுந்துச்சு. 6வது ரிங்கும் அதே காஃபி குடிக்கிற கப்பில் போய் விழுந்துச்சு. அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற 4 ரிங்கில் வந்துட்டு 2 ரிங் என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்டேன். என் ஃப்ரெண்டு போட்டுட்டு இருந்தான். பேலன்ஸ் 2 ரிங் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்தேன். அவர் ஒரு 2 ரிங் போட்டார். அவர் போட்டதில் ஒரு கப்பில் போய் அந்த ரிங்கு விழுந்துச்சு. ஸோ 2 காஃபி கொடுக்குற கப்பும் இன்னொன்று ஒரு பவுல் மாதிரி இருந்துச்சு. இந்த 3 வந்துட்டு எங்களுக்கு கிடச்சிது. ஓகே, 50 ரூபாய்க்கு இது ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி பீச்சில் போயிட்டு கேம்ஸ்லாம் விளையாண்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி அஷ்டலக்ஷ்மி டெம்பிள் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். அங்கே போனால் தான் தெரியுது 4:30க்கு தான் வந்துட்டு கோவில் நட திறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் போகிற டைமில் அங்கே டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 o'clock ஆயிருந்துச்சு. கோவில் பக்கத்துலேயுமே பீச் இருந்துச்சு. அங்கேயும் நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த குழந்தைங்களுக்கு இந்த கேம்ஸு, அப்புறம் நான் இதுக்கு முன்னாடி காமிச்ச ரிங் போடுறது, அப்புறம் இந்த பலூன் வச்சு பலூன் ஷூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. கவின் இந்த கேம் போகணுன்னு சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கவினையும் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டோட பசங்க எல்லாரையும் சேர்த்து அந்த இதில் ஏற்றி விட்டாச்சு. அவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் நாங்கள் வந்துட்டு பஜ்ஜி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு பஜ்ஜி கடையில் போய், பக்கத்துலேயே பஜ்ஜி கடை இருந்துச்சு, அங்கே போயிட்டு பஜ்ஜி வாங்கினோம். பஜ்ஜி ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4 பஜ்ஜி வந்துட்டு 100 ருபீஸ் சொன்னாங்க. 4 பஜ்ஜி வந்து 50 ருபீஸ் சொன்னாங்க. நாங்கள் ஒரு 100 ருபீஸ்க்கு பஜ்ஜி வாங்கிட்டு சாப்பிட்டோம். ஆனாலும் அவ்வளோ கூட்டம். அங்கே அந்த ஒரு கடை மட்டும் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. சரி ஓகே, பஜ்ஜும் சாப்பிட்டாச்சு, கவினும் விளையாண்டு முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சரி கோவிலில் போயிட்டு க்யூவில் நிற்கலாம். ஏன்னா லைன் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க. ரொம்ப பெருசாக க்யூ போயிட்டே இருந்துச்சு. சரி ஓகே நம்ம போவோம், அப்போ தான் சீக்கிரம் சாமி கும்பலான்னு சொல்லிட்டு க்யூவில் போய் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா கோபுரமெல்லாம் தெரியுதா, இப்படி தான் இருந்துச்சு. கரெக்டாக ஒரு 4:30 போல் நாங்கள் வந்துட்டு போயிட்டோம் கோவிலுக்குள்ளே. அப்புறம் கோவில் மேலே போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த
பீச் பார்த்திங்கன்னா வியூ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பீச்சில் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் எங்களுக்கு வந்து மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. பாய்.